நாட்டின் 78வது சுதந்திர தின விழா இன்று கோலாகல கொண்டாட்டம். டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றுகிறார் பிரதமர் மோடி. டெல்லி செங்கோட்டையில் இன்று நடைபெறும் சுதந்திர தின விழாவில் 6000 சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்பு. தலைநகர் முழுவதும் 13,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் குவிப்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு உச்சக்கட்ட பாதுகாப்பு வலயத்தில் தலைநகர் டெல்லி. நாடு முழுவதும் மெட்டல் டிடெக்டர் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் தீவிர வாகன சோதனை. மூவர்ண மின் விளக்குகளில் ஜொலிக்கும் டெல்லி செங்கோட்டை குடியரசுத் தலைவர் மாளிகை. இந்தியா கேட், நாடாளுமன்ற வளாகம் உள்ளிட்ட கட்டடங்கள் வண்ண விளக்குகளால் அலங்காரம். நாட்டில் உள்ள விவசாயிகள் தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றியுள்ளதாக குடியரசுத் தலைவர் பெருமிதம். பெண்கள் அதிகாரம் பெறுவதற்காக மத்திய அரசு கடுமையாக உழைத்து வருவதாகவும் சுதந்திர தின உரையில் திரௌபதி முர்மு உரை. தமிழ்நாட்டைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் 23 பேருக்கு குடியரசுத் தலைவர் பதக்கம். காவல் ஆணையர் பிரவீன்குமார், கண்ணன், ஏஜி பாபு உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சந்திப்பு. இன்று சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து. நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி இன்று கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடி ஏற்றுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொள்கிறார். அப்துல் கலாம் விருது, முதலமைச்சர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வழங்குகிறார் மு க ஸ்டாலின். தகைசால் தமிழர் விருது காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு வழங்கப்படுகிறது. வயநாடு நிலச்சரிவில் சேவையாற்றியதற்காக தமிழக செவிலியர் சபினாவுக்கு வீரதீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது. சென்னையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் விருது வழங்குகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பதினைந்து காவல் அதிகாரிகளுக்கு சிறப்பு பதக்கங்களை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. விருது பெறுவோருக்கு தலா 8 கிராம் தங்கப்பதக்கம் மற்றும் 25,000 ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என அறிவிப்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோட்டை கொத்தளத்தை சுற்றிலும் பலத்த பாதுகாப்பு. தலைமைச் செயலகத்தை சுற்றி 5 அடுக்கு காவல்துறை பாதுகாப்பு. சென்னை காமராஜர் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய தீவிர வாகன சோதனை. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு காவல்துறையினர் நடவடிக்கை. தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்கள், ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையங்களில் பாதுகாப்பு தீவிரம். மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மூலம் காவல்துறையினர் சோதனை.
சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் இன்று கிராம சபை கூட்டம். பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை தெரிவித்து பயன்பெறலாம் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. மூவர்ண மின் விளக்குலையில் ஜொலிக்கும் தலைமை செயலகம் சென்னை விமான நிலையம். ரிப்பன் மாளிகை, சென்ட்ரல், அண்ணா மேம்பாலம் உள்ளிட்ட அனைத்து அரசு கட்டிடங்களிலும் வண்ண விளக்குகளால் அலங்காரம். மின்னொளிகள் ஜொலித்த திருவண்ணாமலை, திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். மூவர்ண மின்விளக்கு அலங்காரத்தில் காட்சியளித்த நாகூர் தர்கா, கன்னியாகுமரி மகாத்மா காந்தி மண்டபம் உள்ளிட்டவற்றை கண்டு ரசித்த மக்கள். அம்பத்தூர் அருகே மூவர்ண உடையணிந்து இந்திய நாட்டின் வரைபடம் வடிவில் நின்று அசத்திய கல்லூரி மாணவர்கள். கண்ணமைக்காமல் மெய்வனந்து ரசித்த ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள். சுதந்திர தின விழாவை ஒட்டி இன்று ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி சென்னை மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும். நண்பகல் 12 மணி முதல் 8 மணி வரை 7 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்படும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. காரைக்காலில் சுதந்திர தின விழாவை ஒட்டி தேசிய கொடி ஏந்தி பாஜகவினர் இருசக்கர வாகன பேரணி. புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் செல்வ கணபதி, மாநில துணைத் தலைவர்கள் GNS ராஜசேகரன், VMC கணபதி உள்ளிட்டோர் பங்கேற்பு. மின்விளக்கு அலங்காரத்தில் ஜொலித்த புதுச்சேரி சட்டசபை வளாகம், ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட அரசு கட்டடங்கள். கண்டு ரசித்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள். கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம் அமைக்க நிர்வாக அனுமதி. தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. திருச்சி கோபிச்செட்டிப்பாளையம், நத்தம் ஆகிய பகுதிகளில் கொட்டை தீர்த்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. முழு கொள்ளளவை எட்டி கடல் போல் காட்சியளிக்கும் வத்தலக்குண்டு மருதாநதி அணை. அணையின் பாதுகாப்பு கருதி 100 அடி கனநீர் உபரி நீராக வெளியேற்றம். நீலகிரி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு.
சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், கோவை ஆகிய பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், கோவை உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மொழியால் மக்களின் மனதில் பிரிவினை தூண்டப்படுகிறது என ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. திராவிட சித்தாந்தம் நாட்டை துண்டாட விரும்புகிறது எனவும் விமர்சனம். தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியிலிருந்து விலகினார் குஷ்பு. குஷ்புவின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த பயணிகள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். பேட்டரி கார்கள் மற்றும் இணைப்பு பேருந்துகள் போதிய அளவில் இல்லாததால் பயணிகள் அவதி. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தொடரும் அவல நிலை. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்ட தனியார் ஆம்னி பேருந்துகளில் போக்குவரத்து ஆய்வாளர்கள் திடீர் ஆய்வு. விதிகளை மீறி இயக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட பேருந்துகளுக்கு 60,000 ரூபாய் அபராதம் விதிப்பு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் இன்று முதல் வரும் 18ஆம் தேதி வரை பராமரிப்பு பணி நடைபெறுவதன் எதிரொலி. வல்லாபுரம், தாம்பரம் பேருந்து நிலையங்களில் இருந்து கூடுதலாக 70 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகளுடன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்துரையாடும். ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்ற சந்திப்பில் துப்பாக்கி சுடும் வீராங்கனை மனு பாக்கர், ஹாக்கி வீரர் PR ஸ்ரீஜேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்பு. அமலாக்கத்துறை சிறப்பு இயக்குநர் ராகுல் நவீன் புதிய இயக்குநராக நியமனம். தற்போதைய இயக்குநர் SK மிஸ்ரா ஓய்வு பெறுவதை அடுத்து மத்திய அரசு உத்தரவு. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இரவில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீரில் ஊர்ந்து சென்ற வாகனங்கள், பொதுமக்கள் அவதி. ஆண்களுக்கான ஒருநாள் கிரிக்கெட் தரவரிசை பட்டியலை வெளியிட்டது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில். பேட்ஸ்மேன்கள் பட்டியலில் 765 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்திற்கு முன்னேறிய இந்திய வீரர் ரோஹித் சர்மா. சின்சினாட்டி டென்னிஸ் தொடர் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்க வீரர் பிராண்டன் நகாஷிமா அபார வெற்றி.
சக நாட்டவரான டெய்லர் பிச்சை வீழ்த்தி அசத்தல்.